நமஸ்காரம். வாஸ்து சாஸ்திரத்தில் நிறைய கிராமங்களில் போய் நம்ம விசிட் பண்ணும்போது மக்கள் கேட்கக்கூடிய ஒரு பிரதானமான கேள்வி என்ன இருக்கும் அப்படின்னா, சார் நம்ம வாழ்கின்ற வீட்டுக்கு மட்டும்தான் நம்ம வாஸ்துபடி வீடு கட்டிக்கணுமா, அமைச்சிக்கணுமா? அப்படி இல்லைன்னா வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது இந்த விவசாய பூமிகளுக்கும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இது ஏன் அப்படின்னா, ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, ஸ்ரகோப்பந்தம் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. நம்ம இப்போ ரீசெண்டாக கூட நம்ம திருச்சி ஒட்டி இருக்கக்கூடிய சில கிராமங்களுக்கு நம்ம பயணப்பட்டு வாஸ்து பார்க்க கன்சல்டண்ட்டாக போயிருந்தோம். அவங்களுக்கு ஒரு வீடு நம்ம பிளான் போட்டு கொடுத்து அவங்க கட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏக்கர் கணக்கில் விவசாய பூமி உண்டு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர் கேட்ட ஒரு அற்புதமான கேள்வி தான் நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரூல் அப்படின்றது எதுக்குமே பொதுவான ஒரு விஷயம்தான் வாஸ்து சாஸ்திரத்தில். பிரபஞ்சம் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் அப்படின்னா, அது பஞ்சபூதத்தை தான் நம்ம பிரபஞ்சம்னு சொல்கிறோம். பஞ்சபூதங்கள் ஆகிய நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, இந்த 5 விஷயங்கள் 5 எலிமெண்ட்ஸ் எப்பயுமே மாறப்போகிறது கிடையாது. விவசாய பூமிக்கு எந்த ஒரு விஷயம் நம்ம மாற்றமாக இருக்கும் அப்படின்னா, இந்த தந்தை செவருன்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த காம்பவுண்ட் வால் அப்படின்றது கிடையவே கிடையாது. அந்த மடகு அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஒரு மடு மாதிரி ஒன்று போட்டு அதோடைய அவங்களுடைய பவுண்ட்ரியை முடிச்சுப்பாங்க. இதுதான் எல்லா விவசாய பூமிக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயமாக இருக்கும். அதுக்கு தாய் சவரும் கிடையாது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறது ஒரு பெரிய பிரதானமாக ஒரு 10 அடிக்கோ 6 அடிக்கோ கட்டி அவங்க பண்ண போகிறதில்ல. ஆனால் பட் சில இடங்களில் இந்த விஷயங்கள் உண்டு. அவங்களுக்குன்னு வேலியை அமைத்து கொண்டு அவங்களுடைய காம்பவுண்டை போட்டு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது சில விவசாய இடங்களில் நான் பார்த்த ஒரு உண்மையான ஒரு விஷயம். எல்லாருமே தப்பு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த விவசாய பூமியில் கிணறு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தவறு இருக்கும். அவங்களுக்கு தெய்வாதீனமாக அவங்களுடைய முன்னோர்கள் நல்ல பல சிறந்த காரியங்களில், புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு, அதாவது அன்னதானம், மற்றவருடைய படிப்பிற்காக உதவி செய்தல், மற்றும் மற்றவர்களுடைய திருமணத்திற்காக உதவி செய்தல் போன்ற விஷயங்களுக்கு அவங்களால் முடிந்த உதவியை பண உதவியாகவோ இல்லை உடல் உழைப்பு மூலமாக செய்து நல்ல ஒரு புண்ணிய கர்மாவை சேர்த்து வைத்திருப்பார்கள். அதனால் அவங்களுக்கு ஒரு சில இடங்களில், ஒரு சில குடும்பங்களில் நல்ல பூமி அப்படின்றது கிடைச்சிருக்கும். நான் நல்ல பூமின்னு சொல்கிறது இட் இஸ் நாட் பேசிக்கலி நீர் சம்மந்தப்பட்டோ இல்லை விவசாய மண் சம்மந்தப்பட்டோ சொல்லலை. அதுவும் ஒரு 10% நம்ம எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஆனால் பட் அவங்களுக்கு இயற்கையாகவே அமைப்பு அப்படின்றது நான் எப்படி சொல்கிறேன்னா, தெற்கும் மேற்கும் சார்ந்து மலைகள் வரதை நம்ம கண்கூட பார்க்க முடியும். என்னுடைய அனுபவத்தில் கடந்த இந்த 15 வருட பயணத்தில் நான் பார்த்த ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, இந்த புண்ணிய கர்மாக்கள் செய்யாமல் அவங்களுடைய முன்னோர்கள் நல்ல வீடு, வாஸ்துபடி ஒரு வீடு அமையுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. எப்படியோ தட்டி தடுமாறி ஏதோ ஒன்று அவங்களுக்கு பை சான்ஸ் பை லக்கு கிடச்சினாலும் அவங்க அதில் வாழுறது அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதுதான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இந்த வாஸ்து சாஸ்திரத்தில். விவசாய பூமியை பொறுத்தவரையிலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிணறு அப்படின்றது எப்பொழுதும் வடகிழக்கில் தான் இருக்கணும். சார் நான் இந்த தேங்காவை சுழட்டி ஒரு வல்லுநர் எங்கள் ஏரியாவில் லோக்கலாக பண்ணுவார். அவர் சொன்னது இந்த இடத்துல போட தென்கிழக்கு காமிச்சார். இந்த இடத்துல தண்ணியுடைய ஓட்டம், நீர் ஓட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, சுவையாக இருக்குது, அதனால் நாங்கள் இங்கே போட்டுக்கிறோம் அப்படின்னு போட்டுட்டோம் சார். விச் இஸ் ஆப்சல்யூட்லி ராங். இந்த தவறை தயவு செய்து யாருமே பண்ணாதீங்க. தென்கிழக்கு அப்படின்னும் பொழுது அந்த விவசாய பூமியில் நான் ஏற்கனவே ஏன்னா விவசாய பூமியை பொறுத்தவரையிலும் அவங்க போடுறது பார்த்திங்க அப்படின்னா,
நம்ம போடுற மாதிரி ஒரு 10 அடி டயாமீட்டரில் இதெல்லாம் கிணறு இருக்காது. அவங்களது மிகப்பெரிய ஆழமும் மிகப்பெரிய சர்க்கம்ஃபரன்ஸும் உள்ள கிணறு தான் நோண்டுவாங்க. அது உள்ள போரும் போடுவாங்க. அந்த இடத்துல பூமி கீழே வந்து பாறைகள் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம். நீங்கள் ஒன்று மட்டும் மனசில் உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும். என்ன விஷயம் அப்படின்னா, விவசாய பூமியில் நான் வடகிழக்கில் தான், என்னுடைய நிலத்தின் வடகிழக்கில் தான் நான் வந்து கிணறு நோண்டுகிறேன். போரை பிளேஸ் பண்ணுறேன். நிச்சயமாக தண்ணீர் சிறப்பான, சுவையான, அருமையான தண்ணீர் எனக்கு கிடைக்கும். அதில் வந்து விவசாயம் நான் பண்ணி அமோக மகசூலை அடைவேன் அப்படின்றது உறுதியிட்டு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னாலே நிச்சயமாக தண்ணீர் அப்படின்றது வரும். எக்காரணம் கொண்டும் வடகிழக்கை தவிர்த்து தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு இடங்களில் தயவுசெய்து போடாதீங்க. இது மிகப்பெரிய தவறு. ஒரு சில இடங்களில் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஹை டென்ஷன் ஒயர்ஸ் போகிறது வந்து விவசாய பூமியில் ஒரு காமனான ஒரு விஷயம். இது திருப்பி நான் இங்கே ரீட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதான் புண்ணிய கர்மாக்கள் நிறைந்த பூமியில் நிச்சயமாக இது வந்து நான் அனுபவப்படலை. ஹை டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது நல்லது. பட் விவசாய பூமி அப்படின்னும்பொழுது நம்ம அதை வந்து ஒரு எக்ஸப்ஷனலாக வச்சுக்கலாம். எக்காரணம் கொண்டும் வசிக்கின்ற வீடுகளில் இந்த ஹை டென்ஷன் போகுது அப்படின்னா அது தயவுசெய்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. பட் விவசாய பூமியில் ஓகே, லெட்ஸ் கோ அஹெட் அப்படின்னு தான் நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதை அடுத்து ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த விவசாய பூமியில் அந்த குடும்பத்துக்கே வந்து அதில் பாகங்கள் இருக்கும். இந்த பாகங்கள் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் பிரிக்கணும், ஒருத்தர் விற்கணும் அப்படின்னு ஒரு பண பற்றாக்குறை இல்லை தேவை இருக்கும் பொழுது அவருடைய பங்கை விற்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது விற்கிறாருன்னு அவருக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த விஷயங்கள் பெரியவர் எப்பயுமே தென்மேற்கிலையும் இளையவர் எப்பயுமே வடகிழக்கிலையும் எடுத்துக்கொள்ளு தான் வடக்கு சார்ந்து கிழக்கு சார்ந்து எடுத்துக்கிறது தான் வாஸ்து சாஸ்திரத்தில் எழுதப்பட்ட ஒரு விஷயம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. வெளியில் யாருக்கும் கொடுக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய உறவினர்கள் இல்லை நீங்களே கூட அதை எடுத்துகிட்டு அவருக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் எவ்வளோ தேவையோ அதற்குடைய அந்த பூமிக்கான விலையை குறையில்லாமல் கொடுத்துறது ரொம்ப சால சிறந்தது. இதில் எந்த ஒரு குறையும் வைக்காதீர்கள். இது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் உங்களுடைய விவசாய பூமியில் நீங்கள் வந்து ஒரு 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 இடத்துல வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும். அந்த நெல் போன்ற விஷயங்கள் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும். அதுக்கான தனியாக ஒரு ஒரு இடம் நம்ம கட்டணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒரு விஷயத்தை எப்பயுமே தென்மேற்கு சார்ந்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அது உயரத்தையும் கொடுக்கும். மற்ற ஏனைய இடங்கள் அதை விட தாழ்ந்தும் இருக்கும். இந்த விஷயத்த நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு அதன்படி நான் சொன்னபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நிச்சயமாக நல்ல விஷயங்கள் ஏற்படும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம போர் போட்டாச்சு, கிணறு நோண்டியாச்சு, பட் அதுக்கான எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கொடுக்கணுமே. அது எங்கே கொடுக்கணும் அப்படின்னா, நிச்சயமாக அந்த போரும் எலக்ட்ரிசிட்டி அதனுடைய மெயின்ஸ் அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வர்றது அப்படின்றது தென்கிழக்கு சார்ந்தோ அல்லது வடமேற்கு சார்ந்தோ இருக்கிறது ரொம்ப சால சிறந்தது. எக்காரணம் கொண்டும் வடகிழக்கில் அதனுடைய சுவிட்சோ அதனுடைய மோட்டருடைய எலக்ட்ரிசிட்டியுடைய ஒயர்ஸுகளோ அங்கே கனெக்ட் பண்ணி நீங்கள் கொடுக்குறது அப்படின்றது தவறு. ஒரு சிலர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சார் வடகிழக்கில் நீங்கள் நோண்ட சொல்கிறீங்க போரும் கிணறும், பட் அதுக்கு எக்ஸ்ட்ரா பைப்பு இதெல்லாம் வந்து நம்ம வடமேற்குலையோ தென்கிழக்குலையோ கொடுத்தா எக்ஸ்ட்ரா ஜாஸ்தி தானே சார் ஆகும். இந்த விஷயத்தில் நீங்கள் கரிசனமோ இல்லை கஞ்சத்தனமோ பார்க்காம தாராளமாக செலவு பண்ணுங்கள். நம்பி பண்ணலாம். நிச்சயமான நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நல்ல ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக இந்த விஷயங்கள் கொடுக்கும். ஏன்னா இது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடியாத தவறுகள், முக்கியமான விஷயங்கள். இதில் வந்து நம்ம தவறு செய்யாமல் இருக்கிறது சிறப்பான ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னும்போது விவசாயம் அப்படின்றது வந்து நிச்சயமாக நல்ல மகசூலோடு அமோகமான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக கொடுக்கும். லாபகரமான ஒரு வாழ்க்கையை விவசாயத்தை உங்களுக்கு நிறைவாக கொடுக்கும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜியர் திருவிழிலே சனம் அண்ணாள் பிச்சொக்கலிங்கம் திருவிழிலே சனம் சனம் சனம்.